Hi future doctors, welcome to Future Doctor Need Tamil. I am Pooja. இன்னைக்கு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் தமிழ் மீடியம் இது பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அது மேலே உள்ளது எல்லாமே நோட்ஸ் மாதிரி இருக்குது. கடைசியில் அது டக்குன்னு ரிவைஸ் பண்ணுறதுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இது பார்க்கலாம். கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விவிபேரஸ் அப்படின்னா குட்டி போடுறது தான் விவிபேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பால் இனப்பெருக்கம் மற்றும் குட்டியிடும் இதெல்லாம் விவிபேரஸ் சொல்லுவாங்க. பால் இனப்பெருக்கம்னா குட்டி போட்டு பால் ஊட்டுவாங்களே, தட் இஸ் கால் விவிபேரஸ். அதாவது ஹியூமன்ஸ் நம்மளும் ஒரு விவிபேரஸ் தான். ஓவிபேரஸ் எப்படின்னா முட்டை போட்டு அடகாத்து அந்த நியூ பார்ன் பேபியை கொண்டு வர்றது பேர் தான் ஓவிபேரஸ். ஓவிபேரஸ் எதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேமிட்டோஜெனசிஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா கேமிட் உருவாகிறது தான் கேமிட்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் கேமிட்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆண்களில் என்ன அப்படின்னா ஆண்களில் விந்தணு உருவாகும். பெண்களில் அண்ட செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கருமுட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது உருவாகிறது தான் கேமிட்டோஜெனசிஸ் சொல்லுவாங்க. விந்தணுகளை பெண்ணோருப்போட பாதையில் மாற்றுறது பேர் விந்தணு செலுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இங்கிலீஷில் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் ஆண் மற்றும் பெண் கேமெட்டுகள் இணைவதை கருவுறுதல்னு சொல்லுவாங்க. இது மூலமாக சைகோட் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு கருப்பதித்தல் அப்படின்னா என்னது அப்படின்னா இந்த பிளாஸ்டோசிஸ்ட், அது அப்படியே இந்த சைகோட்லேருந்து பிளாஸ்டோசிஸ்ட் வரும். சைகோட் அப்படின்னா இப்படி கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும். பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னா கொச்சன்னு இருக்கும். அதுதான் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது அப்படியே கருப்பையோட சுவரில் அப்படியே அச்சு மாதிரி அப்படியே போய் பதிஞ்சிரும். அதை தான் அச்சு மாதிரி பதியாது, அதுக்குள்ளேயே போய் பதிஞ்சு அது வளர தொடங்கிடும். அதை தான் கருப்பதித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, பதிகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கரு வளர்ச்சி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கருவளர் காலம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அதே மாதிரி குழந்தை பிரசவிக்கிறதுக்கு மகப்பேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இதெல்லாம் அப்படியே வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கெலாம் நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பருவம் அடைஞ்சிருக்கணும், அதாவது பியூபர்ட்டி அட்டன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஓகேவா? இப்போது ஆண் மற்றும் பெண்களினோட இனப்பெருக்க நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப மாறுபட்டதாக தான் இருக்கும். ஏன்னா பெண்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும், ஆண்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும். ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஆணோட விந்தணு அவங்க ஆண் டில் டெத்து வரக்கூட அவங்களுக்கு ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் பெண்களுக்கு ஒரு 50 வயசு வரை தான் அந்த கருமுட்டை இதாகும், க்ரோ ஆகும், அதாவது ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் மெனோபாஸ் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்கும். மெனோபாஸ் அப்படின்னா மாதவிலக்கு. அது அப்படியே ஃபுல்லாகவே விளக்காயிரும், முடிஞ்சு போயிடும். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதாவது ஆணோட இனப்பெருக்க மண்டலம், இதை பற்றி பார்க்கலாம். வாசிச்சுட்டு நான் அதை பற்றி சொல்கிறேன். தமிழில் தானே இருக்குது, ரொம்ப ஈஸியாகவே சொல்லிடலாம். ஆண் இனப்பெருக்க மண்டலமானது இடுப்பெலும்பு பகுதியில் அமைந்துள்ளது. அதாவது அதோட இடுப்பெலும்பு பகுதியில் தான் இருக்குது, அதாவது பெல்விஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஓரினை விந்தகங்கள், அதாவது விரைகள் டெஸ்டிஸ், துணை நாளங்கள் ஆக்சசரி டக்ட்ஸ், சுரப்பிகள் மற்றும் பிற இனப்பெருக்க உறுப்புகளை வச்சுருக்கு. என்னது? விந்தகங்கள், விரைகள், துணை நாளங்கள், சுரப்பிகள், அதுக்கப்புறம் இனப்பெருக்க உறுப்புகள், இதெல்லாம் இதாயிருக்கு. விந்தகங்கள்
விந்தகங்கள் வயிற்றறையின் வெளிப்புறமாக அமைந்துள்ள தோலால் ஆன விதைப்பை போன்ற அமைப்பு விதைப்பை என அழைக்கப்படுகின்றன. விதைப்பை போன்ற அமைப்பு விதைப்பை என அழைக்கப்படுகின்றதாம். அதாவது ஸ்க்ராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அப்டாமினல் கேவிட்டி, அதாவது வயிறு இருக்குல்ல, வயிற்றறை இருக்குல்ல, அதை வெளியே, இதுதான் வந்து நம்ம வயிறு அப்படின்னா இதுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். அதை தான் வந்து ஸ்க்ரோட்டம், அதாவது விதைப்பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கிலீஷில் ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? விந்தகங்களின் குறைந்த வெப்பநிலையை வந்து பராமரிக்கிறதுக்காக வந்து என்ன அப்படின்னா பராமரிக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வெளிப்பக்கம் வந்து அமைஞ்சிருக்கு. சரியா? அதாவது உடல் வெப்பத்தை, சாதாரண உடல் வெப்பத்தை விட இந்த விதைப்பை இருக்குல்ல, இது 2லேருந்து 2.5 டிகிரி செல்சியஸ் தான் வந்து இருக்கும். ஓகேவா? இது விந்தகங்களோட உருவாக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். ஏன்னா இப்படி கம்மி டிகிரி செல்சியஸில் தான் இந்த விந்தகம் வந்து உருவாகும். இது ஸ்பெர்மடோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விந்தகளோட உருவாக்கத்தை என்ன சொல்லுவாங்க? ஸ்பெர்மடோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நெக்ஸ்ட் அடல்ட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விந்தகமும் முட்டை வடிவில் இருக்கும், அதாவது ஓவல் ஷேப்பில் இருக்கும். நீளம் வந்து சுமார் 4லேருந்து 5 சென்டிமீட்டர் வரை இருக்கும். அண்ட் வந்து அகலம் வந்து 2 to 3 சென்டிமீட்டர் வரை இருக்கும். ஓகேவா? அந்த விந்தகம் இருக்குல்ல, இதுதான் ஒரு விந்தகம் இருக்குது அப்படின்னா ஒரு அடர்த்தியான வெளிப்புற உறை இருக்கும். இப்படி அடர்த்தியாக வந்து வெளிப்புற உறை இருக்கும். அந்த வெளிப்புற உறை பேர் டியூனிகா ஆல்புஜினியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டியூனிகா ஆல்புஜினியானால தான் இந்த விந்தகம் வந்து மூடப்பட்டிருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு ஒரு விந்தகமும் வந்து விதைக்கூறுகளால் வந்து இருக்கும். சரியா? சுமார் 250 அந்த பிரிவுகளாக வந்து இருக்கும், அதாவது கதுப்புகளாக. இந்த கதுப்புகள்ங்கிறது நீங்கள் பிரிவுகள் அப்படின்ட்டு சொல்லிக்கோங்க. ஓகே? அதாவது ஒரு அறை மாதிரி அமைப்பு. சரியா? இந்த ஒரு கதுப்புகள் இருக்குல்ல, இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா சுருண்டு 1லேருந்து 3 விந்தக நுண்குழாய்கள் வந்து இருக்கு. இந்த மாதிரி ஒரு கதுப்பு இப்படி இருக்கு அப்படின்னா இதுலேயே 1லேருந்து 3 அப்படி சுருண்டு இருக்கும். சரியா? நுண்குழாய்கள் வந்து இருக்கும். அதை செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த விந்தணுக்கள் இருக்குல்ல, இந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸில் தான் விந்தணுக்கள் வந்து உற்பத்தி பண்ணப்படுது. செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் அப்படின்னா விந்தக நுண்குழாய்கள். சரியா? இப்படி ஒரு விந்தக நுண்குழாய்கள்லையும் உட்புற 2 வகை செல் வந்து அப்படியே வரிசையாக வந்திருக்கு. முதல்ல ஒரு செல், அதுக்கப்புறம் ஒரு செல், இந்த மாதிரி வந்து வரிசையாக வந்திருக்கு. அந்த செல் பேர் என்னதெல்லாம் அப்படின்னா ஆண் உற்பத்தி செல்கள், ஸ்பெர்மட்டோகோனியா, நெக்ஸ்ட்டு செர்டோலி செல்கள் அப்படின்னு 2 டைப் ஆஃப் செல்கள் அந்த மாதிரி வரிசையாக இருக்குது. ஆண் உற்பத்தி செல்களை, அதாவது ஸ்பெர்மட்டோகோனியாவை இன்னொரு மேல் ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆண் உற்பத்தி செல்கள் இருக்குல்ல, அது வந்து மியோசிஸ் டிவிஷன் மூலமாக வந்து என்ன கடைசியில் விந்தணுக்கள் என்ன கடைசியில் இந்த விந்தணு வந்து உருவாகிறதுக்கு இந்த மியோட்டிக் டிவிஷன் வந்து வழிவகுக்குது. அதே சமயம் இந்த செரட்டோலி செல்கள் இருக்குல்ல, அவனும் சும்மா இருக்க மாட்டான்ல, என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த செல்களுக்கு வந்து ஆண் உற்பத்தி செல்கள் இருக்குல்ல, அந்த செல்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பான், அதாவது உணவு கொடுப்பான். சரியா? நெக்ஸ்ட்டு விந்தக நுண்குழாய்கள், இதோட வெளிப்பகுதி இருக்குல்ல, அதை இடைவெளிகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
என்ன, இந்த விந்தக நுண்குழாய்களோட வெளிப்பக்கம் இது இப்படி இருந்துச்சு, இப்படி தான் இருக்கும் இதோட வெளிப்பக்கம். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இணையிட்டு இடைவெளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது சிறிய இரத்த நாளங்கள் மற்றும் இடையிட்டு செல்களால் அல்லது லைடிக் செல்களை கொண்டது. இந்த இடையிட்டு செல்களுக்கு இன்னொரு பேர் தான் லீடிக் செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? என்ன, கொஞ்சோண்டு பிளட் வெசல்ஸு, அதுக்கப்புறம் இடையிட்டு செல்கள், இல்லைன்னா வந்து அது பேர் என்ன, லைடிக் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவன் வந்து வச்சுருக்கான். இந்த லைடிக் செல்கள் இருக்குல்ல, அது ஆண்ட்ரோஜன் அப்படின்னு விரையுறுப்பு ஹார்மோனை வந்து உருவாக்குது, அதாவது சுரக்குது. சரியா? ஓகேவா? இங்கே இது என்ன பண்ணும், இந்த ஆண்ட்ரோஜன்ஸ் இது நோய் தடைகாப்பு தன்மையை பெற்ற பிற செல்களும் காணப்படுகின்றன. இதிலேயே நோய் தடுகாப்பு, அதாவது இம்யூனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி செல்கள் வந்து இதுலேயும் காணப்படுது. இப்போ ஃபஸ்ட்டு இல்லை எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெட்டிடெஸ்டிஸ். ரெட்டிடெஸ்டிஸ், அதிலிருந்து தொடர்ந்து விந்துநுண் நாளங்கள், அதாவது வாஸ் எஃபரன்ஷியா. நெக்ஸ்ட் அதிலிருந்து தொடர்ந்து விந்தக மேல் சுருண்ட குழல் எபிடைமிஸ், அதிலிருந்து அப்படியே விந்து நாளங்கள் அப்படின்னு வரும். இந்த இதெல்லாம் வந்து ஆண் இனப்பெருக்க மண்டலத்தோடு வந்து தொடர்புடைய நுண்ணாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, துணை நாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஃபஸ்ட்டு எதிலிருந்து, ஃபஸ்ட்டு ரெட்டிடெஸ்டிஸு, அதுக்கப்புறம் விந்து நுண்ணாளங்கள், விந்தக மேல் சுரண்ட குழல், அதிலிருந்து விந்தக நாளங்கள் அப்படின்னு வரும். சரியா? இது அப்படியே வரிசையாக வரும். ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா த டெஸ்டிஸ், அதாவது விந்தகத்தோட இது விந்தக நுண்குழல்கள் முதல்ல வந்து வரும். ஃபஸ்ட்டு விந்தக நுண்குழல்கள், நெக்ஸ்ட்டு ரெட்டிடெஸ்டிஸ் வரும். அதுக்கப்புறம் வாசா எஃபரன்ஷியா அதை தொடர்ந்து வரும், அதாவது விந்து நுண்ணாளங்கள் அது வரும். நெக்ஸ்ட்டு இந்த விந்து நுண்ணாளங்களை தொடர்ந்து என்ன வரும் அப்படின்னா எபிடைமஸ், அதாவது மேல் சுருண்ட குழல் வந்து வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கடைசியில் இந்த சுருண்ட குழல் இருக்குல்ல, குடல் இல்லை குழல், என்ன டங்கு ட்விஸ்ட் ஆகிட்டு, இந்த சுருண்ட குழல் இருக்குல்ல, அதை தொடர்ந்து விந்து நாளங்கள் அது வந்து வரும். ஓகேவா? இது அப்படியே, இது என்ன எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து வரிசைப்படுத்துங்க, இந்த மாதிரி குழப்பி கொடுத்துட்டு வரிசைப்படுத்துங்க, அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இது அப்படியே சிறுநீர் பை இருக்குல்ல, அதுக்கு மேலேயே இந்த வாஸ் டெஃபரன்ஸ் சிறுநீர் பையுக்கு மேலேயே ஒரு அப்படியே சுருண்டு வந்து இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா விந்து வெளியேற்ற குழாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழாய் இருக்கும். இந்த வாஸ் டெஃபரன்ஸ் இருக்குல்ல, இது மூலியமாக அதுக்கப்புறம் இது வந்துடும். என்ன, விந்துனால சுருண்ட குழல் இருக்குல்ல, சுருண்ட குழலுக்கு அடுத்தது வந்து அங்கேருந்து எப்படி வரும், எஜாகுலேட்டரி டக்ட், அதாவது விந்து வெளியேறும் குழாய், அது கூட வந்துடும். அப்புறம் அங்கேருந்து வந்து சிறுநீர் வடிகுழாய்க்கு வந்து அப்படியே வந்து திறக்கப்படுகின்றது. ஃபஸ்ட்டு விந்து எங்கேருந்து ஃபஸ்ட்டு விந்து வந்து இதாகும்,
ஃபஸ்ட்டு விந்தணு நுண் சுரண்ட நுண்குழாய்கள்லேருந்து வரும். அதுக்கப்புறம் ரெடி டெஸ்டிஸ்லேருந்து அப்படியே அங்கே ட்ராவல் பண்ணும். அதுக்கப்புறம் எங்கே ட்ராவல் பண்ணும்? விந்து நுண் நாளங்களுக்கு ட்ராவல் பண்ணும். அதுக்கப்புறம் எங்கே ட்ராவல் பண்ணும்? மேல் சுரண்ட குழல், விந்தக மேல் சுரண்ட குழல் இருக்குல்ல, அது கூட ட்ராவல் பண்ணும். அதுலேருந்து எங்கே ட்ராவல் பண்ணும்? விந்து நாளங்களுக்கு ட்ராவல் பண்ணும். அந்த ஸ்பெர்ம் வந்து எது கூட எங்கிட்ட ட்ராவல் பண்ணும்? விந்து வெளியேற்று குழாய் அது கூட ட்ராவல் பண்ணி கடைசியாக சிறுநீர் வடிகுழாய் அப்படியே வெளியேறிடும். சரியா? இந்த குழாய்கள் விந்தணுக்களை சேமிக்கின்றன. மேலும் விந்தகத்தில் இருந்து சிறுநீர் வடிகுழாய் வழியே வெளிப்புறத்திற்கு கொண்டு செல்கிறது. அவ்வளோதான், நான் சொன்ன மாதிரியே தான். நெக்ஸ்ட்டு சிறுநீர் வடிகுழாய் யுரெத்ரா. ஓகேவா? சிறுநீர் பையில் துவங்கி ஆண்குறி வழியாக சென்று அதன் நுனியில் அமைந்துள்ள சிறுநீர் துவாரின் சென்று திறக்கிறது. 7 இப்போ 8. சிறுநீர் வடிகுழாயிலிருந்து சிறுநீர் பை இல்லை, ஃபஸ்ட்டு சிறுநீர் பை, அதுக்கப்புறம் தான் இது வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன? சிறுநீர் புறத்து அப்படியே ஸ்பெர்ம் வந்து வெளியே வந்துடும். ஆண்குறி அப்படின்னா என்னது அப்படின்னா ஆணின் கலவி உறுப்பாக செயல்படுகின்றது. பிற இனப்பெருக்க உறுப்பாகும். சரியா? இந்த ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஆண்குறி வந்து தேவைப்படுது. இது ஆண்குறி விரைப்பத்திற்கு உதவி புரியும் சிறப்பு வகையான திசுக்களில் ஆகப்பட்டதால் விந்தை உள்ளேற்றம் செய்வது மிகவும் எளிதானது. ஆண்குறி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூவால் வந்து அது வந்து இதாகிருக்கு, அதாவது ஆகியிருக்கு. ஓகேவா? ஆண்குறியின் பருத்த முனை பகுதி கிளான்ஸ் பெனிஸ் என அழைக்கப்படுகின்றது. கிளான்ஸ் பெனிஸ் ஆனது நுனித்தோல் என்ற தளர்வான தோலால் மூடப்பட்டுள்ளது. ஒரு லூஸாக இருக்கும் அந்த தோல் வந்து அந்த கிளான்ஸ் பெனிஸை மூடுது. ஓகேவா? ஆண் இனப்பெருக்க மண்டலத்தின் துணை சுரப்பிகளாக ஓரினை விந்து பைகளும், ஓகேவா, என்ன ஓரினை விந்து பைகளும் ஒற்றை பிராஸ்டேட் சுரப்பியும் ஒன்று, ஓகேவா, மற்றும் ஓரினை பல்போ யுரத்ரல் சுரப்பிகளும் உள்ளன. என்னதெல்லாம் வந்து ஜோடியாக இருக்குது அப்படின்னா விந்தகப்பை, ஓகே, ஓரிணை அப்படின்னா பேர்டு, அதாவது ஜோடின்னு அர்த்தம். விந்தகப்பை அதாவது செமினல் வெசிக்கல் அது இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன்றே மட்டும்தான் வந்து இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஜோடி வந்து பல்போ யுரத்ரல் ஜோடி வந்து இருக்குது. சரியா? பல்போ யுரத்ரல் சுரப்பி வந்து இருக்குது. இந்த சுரப்பிகள் செமினல் பிளாஸ்மா என்ற திரவத்தில் சுரக்கின்றன. சரியா? இந்த சுரப்பிலாம் வந்து செமினல் பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு திரவத்தை வந்து சுரக்குது. இந்த திரவமானது, இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட், இந்த திரவமானது என்னதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா ஃப்ரக்டோஸ், கால்சியம், இப்படி 2 நொதிகள் வந்து இருக்கும். இதுலேயே என்ன ஃப்ரக்டோஸ், கால்சியம், இந்த மாதிரி 2 நொதிகள் இருக்கும். இந்த ஃப்ரக்டோஸ், கால்சியம் அதுக்கப்புறம் வந்து சில என்சைம்ஸும் இங்கே கூட இருக்கும். ஓகேவா? இந்த செமன் அதாவது செமினல் பிளாஸ்மா பிட்டர் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், அதாவது கசப்பாக இருக்கும்.
ஏன் கசப்பாக இருக்குது அப்படின்னா, ஏன் கசப்பாக இருக்குது? ஏன்னா நொதிகள் இருக்குது. ஓகேவா? நொதிகள் இருக்குது, கால்சியம் இருக்குது, ஃப்ரக்டோஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆல்கலின் பிஹெச் அதில் வந்து இருக்குது. ஆல்கலினுக்கு தமிழில் வந்து எனக்கு என்னன்னு தெரியலை. ஓகேவா? சாரி. ஆல்கலின் பிஹெச் இருக்கிறதுனால வந்து இது மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து கேட்கலாம், ஃப்ரக்டோஸ் வந்து சுகர் தானே, எதுக்கு இனிப்பா இல்லை அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வந்து அப்படி கிடையாது. சரியா? இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க யாரோ என்கிட்ட கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், பல்போயுரத்ரல் சுரப்பியில் இருந்து சுரக்கும் திரவமானது ஆண்குறியின் உராய்வு தன்மைக்கு உதவுகின்றது. ஓகேவா? பல்போயுரத்ரல் சுரப்பி இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு திரவம் வந்து சுரக்கும், அதாவது லிக்யூடு சுரக்கும். அது வந்து என்ன, உராய்வுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? இப்படி எதுனா வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி எதுனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். அண்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் வந்து நான் வந்து டெலகிராமில் வந்து அனுப்பிவிட்ருக்கேன். அதை வேணால் வந்து பார்த்துக்கோங்க. டயக்ராம்லாம் இருக்குது. டயக்ராமுக்கு என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில. ஏன்னா அதில் டயக்ராம் வந்து கொடுக்கல இல்லையா? கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கறேன். வெயிட். இல்லை, கொடுக்கல. கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ் வந்து பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. பெண் இனப்பெருக்க மண்டலம், அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்துடலாமா? பெண் இனப்பெருக்க மண்டலமானது ஓரிணை அண்டங்களை கொண்டுள்ளது. இதனுடன் சேர்ந்து ஓரிணை அண்டக்குழல், அதுக்கப்புறம் கருப்பை வாய், பிறப்புறுப்பு, அதாவது யோனி இல்லைன்னா கலவி கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்களாம், போன்றவற்றையும் கொண்டுள்ளது. தமிழில் எவ்வளவோ பேர் இருக்குது பார்த்தீங்களா? தமிழோட அழகு. ஓகே. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வச்சுருக்கு. ஓகேவா? இப்போ ஒன்று ஒன்றா வந்து பார்ப்போம். அண்டகம் அப்படின்னா ஓவரி அப்படின்னு அர்த்தம். பிறப்புறுப்பானது இடுப்பு பகுதியின் வெளிப்புறத்தில் அமைந்துள்ளது. அண்டம் விடுவதில் கருவுறுதல், கர்ப்பம், பிறப்பு மற்றும் குழந்தை பராமரிப்பு போன்றவற்றின் செயல்பாட்டின் துணையாக பெண் இனப்பெருக்க அமைப்பின் இந்த பகுதி ஓர் இணை பால் சுரப்பிகளுடன் கட்டமைப்பு ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் ஒருங்கிணைகின்றது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்னதெல்லாம்? ஓவல்யூஷன் டைம், அதாவது அண்டம் விடுவது, அதுக்கப்புறம் அண்டம் விடுதல். நெக்ஸ்ட்டு ப்ரெக்னன்சி டைம், கர்ப்பகாலம், கருவுறுதல் அப்படின்னா என்ன, அந்த இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அண்ட் வந்து பிறப்பு, அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பராமரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பால் சுரப்பி வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே எல்லாமே ஜாயிண்ட் ஆகி இதாகுது. ஓகேவா? ஜாயிண்ட் ஆகி இதாகுதுன்னா வந்து என்ன அப்படின்னா, எப்படி சொல்ல, எல்லாமே ஒரு இதாகவே செயல்படுது. இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த மெமரி கிளாண்ட் வந்து மில்க் சுரக்க வந்து செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட், அண்டகங்கள் ஓவரீஸ் என்பவை முதல் நிலை பெண் பாலின உறுப்புகள். இது கேள்வி கேட்பாங்க, எது முதல் நிலை பெண் பாலின உறுப்புகள் அப்படின்னு கேட்டால் அண்டகங்கள் அப்படின்னு எழுதணும். சரியா? இது பெண் கேமிட், அதாவது ஓவம், அண்டகம் அல்லது ஓவம் மற்றும் பல ஸ்டீராய்டு ஹார்மோன்களை உற்பத்தி
செய்கிறது. நான் வந்து இங்கிலீஷ் மீடியம்க்கு நடத்த சொல்லி இந்த பாயிண்ட் வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் அதை வந்து சொல்ல மறந்துட்டேன், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. அடிவயிற்றின் 2 பக்கங்களிலும் பக்கத்திற்கு ஒன்றாக அண்டகங்கள் அமைந்துள்ளன. இந்த மாதிரி இருக்கும். மரம் மாதிரி இருக்குது. நான் மரம் மாதிரி வரையல, நான் அப்போ அழகாக வரைஞ்சிருந்தேன், இப்போ வர மாதிரி. வெயிட், இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் டியூப் பெருசாக தான் இருக்குது, நான் அது காமிக்கிறக்காண்டி இந்த மாதிரி வந்திருக்கேன். இந்த மாதிரி சேமாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி 2 இருக்கா, இதை தான் வந்து ஓவரிஸ், அதாவது அண்டகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு அண்டகமும் சுமார் 2 to 4 சென்டிமீட்டர் நீளம் வர இருக்கும். சரியா? மேலும் இடுப்பு சுவர் மற்றும் கருப்பையுடன் தசை நார்கள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. சும்மாலாம் வந்து அவன் இருக்க மாட்டான், யாரு கூடயாச்சும் அவன் ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கணும். மேலே எதுனா கிராவிட்டி இல்லாமலாம் இதாக மாட்டால, கீழே டொப்கட்டின்னு விழுந்துருவான். அதனால் எதனால் ஜாயிண்ட் ஆகி இருக்கும்? தசை நார்கள் அப்படின்னு அது கூட அப்படியே இணைஞ்சிருக்கும். ஓகேவா? ஒரு அண்டகமும் ஒரு மெல்லிய எபித்தீலியத்தினால் சூழப்பட்டுள்ளது. ஒரு தின்னான எபித்தீலியல் டிஷ்யூனால் அப்படியே ஒரு ஓவரிஸும் அப்படியே சூழப்பட்டுள்ளது. ஓவரிஸ்னா அண்டகம் சூழப்பட்டிருக்கு. இது அண்டக இலை வலையை உள்ளடக்கியது. அண்டக இலை வலை அப்படின்னா இது அண்டக இலை வலை. ஓகேவா? இல்லை இது அண்டக இலை வலை, இது கார்டெக்ஸ், இது வந்து மெடுலா, இந்த ரீஜியன். ஓகேவா? நடுவில் வந்து அண்டக இலை வலை, அதாவது ஓவரியன் ஸ்டோமா வந்து நடுவில் வந்து இருக்கும். அண்டக இலை வலை, அண்டக இளைய வலை. சரியா? ஓவரியன் ஸ்டோமா அதாவது அண்டக இளைய வலை எதில் இருக்கும்? நடுவில் இருக்கும். அவுட்டர் மேலே வந்து கார்டெக்ஸ் இருக்கும், உள்ளே வந்து மெடுலா வந்து இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு அண்ட நாளங்கள் அல்லது கருப்பை நாளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஓவிடக்ட்ஸ். கருமுட்டை குழாய் அல்லது ஃபெலோப்பியன் நாளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பை, யூட்டிரஸ் மற்றும் பிறப்புறுப்பு ஆர் கலவிக்கால்வாய் ஆர் யோனி வஜைனா ஆகிய பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் துணை நாளங்களாக உள்ளன. என்னதெல்லாம்? கருப்பை நாளங்கள், ஃபெலோப்பியன் நாளங்கள், கருப்பை, யோனி, இதெல்லாம் வந்து என்ன? பெண் இனப்பெருக்க மண்டலத்தோட துணை நாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஃபெலோப்பியன் குழாயின் அளவு சுமார் 10 to 12 சென்டிமீட்டர் நீளம் வரை இருக்குது. சரியா? அது அப்படியே நீண்டு அப்படியே இருக்கும். எப்படி? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு அண்டக விளிம்பில் இருந்து கருப்பை வரை நீண்டு இருக்கும். அதான் நீண்டு இருக்குது. சரியா? ஃபெலோப்பியன் குழாயின் முனைப்பகுதியில் புனல் வடிவிலான இன்ஃபண்டிகுலம் என்னும் அமைப்பு காணப்படுகிறது. புனல் அப்படின்னா அப்படி இருக்கும். சரியா? இப்படி இருக்கும். இதுதான் இன்ஃபண்டிகுலம். இந்த இன்ஃபண்டிகுலத்தோட விளிம்பில், அதாவது நுனியில் ஒரு குட்டியாக வந்து எப்படி சொல்ல, கொஞ்சம் அப்படி ஆடிக்கிட்டு குட்டியாக ஒரு விரல் மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருக்கும். இதாக இருக்குல்ல, இந்த விரல் மாதிரி அமைப்புக்கு பேர் தான் ஃபிம்பரியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
இவை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அண்டம் வந்து வெளியேறும் தெரியுமா, அந்த வெளியிட சொல்ல அப்படியே இது இந்த ஃபிம்பரியை தான் வந்து பிடிச்சி இன்ஃபென்டிகுலத்துக்கு தள்ளி அதுக்கப்புறம் ஃபெலோப்பியன் டியூப் மூலமாக அப்படியே வந்து வரும். இந்த ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். இன்ஃபென்டிகுலம், ஃபிம்பரியே, ஆம்ஃபுலா இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னே வந்து வரும். சரியா? நெக்ஸ்ட்டு ஆம்ஃபுலா அப்படின்னா, ஆம்ஃபுலா இருக்குல்ல, இன்ஃபென்டிகுலத்தோட வாய்ப்பகுதி இருக்குல்ல, அது வந்து அகண்டு இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அகண்டு இருந்துச்சு அப்படின்னா ஆம்ஃபுலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது அது கொஞ்சம் குறுகலாக இருந்துச்சு அப்படின்னா இங்கிட்டு இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இஸ்துமஸ் அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, இதில் தான் வந்து அந்த ஆன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டும் வந்து இதாகும், ஃபர்டிலைசேஷன் ஆகும். சரியா? அது என்ன ரீஜன் அப்படின்னா ஆம்ஃபுலரி இஸ்துமஸ் ரீஜன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒன்று ஆம்ஃபுலரி இஸ்துமஸ் ரீஜன் இருந்துச்சு அப்படின்னா அதை டிக் பண்ணிட்டுவாங்க, எங்கே ஃபர்டிலைசேஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா ஆம்ஃபுலரி அப்படிங்கிற மாதிரி டிக் பண்ணுவாங்க, இல்லை இஸ்துமஸ் அப்படிங்கிற மாதிரி டிக் பண்ணுவாங்க. ஆனால் வந்து கரெக்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மொதல் ஆம்ஃபுலரி இஸ்துமஸ் அப்படின்னு தான் வந்து இருக்கும். கரெக்டாக இது வந்து நீங்கள் டிக் பண்ணுவாங்க சில பேர். ஆனால் வந்து சில பேர் வந்து இப்படி ஆம்ஃபுல்லா இஸ்துமஸ் அப்படி தனித்தனியாக வந்து டிக் பண்ணுவாங்க. சில பேர் போத் அப்படின்னு டிக் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து இப்படி ரெண்டுமே ஆம்ஃபுல்லா இஸ்துமஸ் இப்படி ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன ரீஜனில் வந்து இது பண்ணணும், ஆம்ஃபுல்லாலலாம் இது பண்ணணும். சரியா? இஸ்துமஸ்ன்னு சொல்லிட்டணும், ஏதோ ஒரு ஞாபகத்தில் இஸ்துமஸ்ன்னு சொல்லிட்டேன், சாரி. நெக்ஸ்ட்டு, பொதுவாக ஒரு கருப்பை காணப்படுகின்றது. இது கருப்பை எனவும் அழைக்கப்படுகிறது. கருப்பையானது தலைகீழான பேரிக்காய் வடிவம் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி. சரியா? இதுதான் வந்து யூட்ரஸ், இல்லைன்னா உம்பு, இல்லைன்னா கருப்பை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தமிழில் கருப்பை, இங்கிலீஷில் யூட்ரஸ் உம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட், இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இடுப்பு சுவர் இருக்குல்ல, அதில் ஒரு தசைநார்னால் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கருப்பையானது ஒரு குறுகிய கருப்பை வாய் வந்து வச்சுருக்கு. அது வழியாக தான் வந்து அப்படி யோனிக்கு வந்து யோனி கால்வாய், இல்லைன்னா வந்து கலவி கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது அப்படியே வந்து திறக்கும், அதாவது வெஜைனா. ஓகேவா? இந்த கருப்பை வாயினுள் காணப்படும் வெற்றிடம் கருப்பை வாய் கால்வாய் என அழைக்கப்படுகின்றது. இந்த வெற்றிடத்தை சர்விக்கல் கேனால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, இல்லைன்னா அப்படிதான் சொல்லுவாங்க, இல்லைன்னா பர்த் கேனால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கருப்பை கால்வாய் கலவி கால்வாய் இரண்டு சேர்ந்து பெர்த் கேனால், அதாவது பிறப்பு கால்வாயாக இதாகும். என்னது, அந்த கருப்பை கால்வாயும் அந்த வெஜைனா அதாவது கலவி கால்வாயும் சேர்ந்து தான் பர்த் கேனால் வந்து வரும். ஓகேவா? ரெண்டுமே குழப்பிடாதீங்க, தனித்தனியாக தான். வெளிப்புற மெல்லிய சவ்வு பெரிமெட்ரியம் என்று அழைக்கப்படுகின்றது. அண்ட் மென்மையான தசையால் ஆன தடித்த நடு அடுக்கு மயோமெட்ரியம் என்று அழைக்கப்படுகின்றது. மற்றும் உட்புற சுரப்பு அடுக்கு எண்டோமெட்ரியம் என அழைக்கப்படுகின்றது. இந்த எண்டோமெட்ரியமானது மாதவிடாய் சுழற்சியின் போது அப்படியே உடஞ்சு வரும். சரி, அப்படியே என்ன உடஞ்சு வரும். அவ்வளோதான். அதே நேரத்தில் என்னது, மயோமெட்ரியம் என்ன பண்ணும், குழந்தை வந்து பிறக்க சொல்ல வந்து அது அப்படியே கான்ட்ராக்ட் ஆகும், அதாவது சுருங்கி விரியும் அந்த மாதிரி இதாகும். சரியா? அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பெண் இனப்பெருக்க பிறப்புறுப்பு
கலவி கால்வாய் வெளியே, பிறப்புறுப்பு கழிவு கால்வாய்க்கு வெளியே மான்ஸ் பியூபிஸ் அப்படின்னு ஒரு ரீஜியன் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன, பேரிதழ்கள், சிற்றிதழ்கள், கன்னித்திரை, சுமரி இதெல்லாம் வந்து இருக்கும். மான்ஸ் பியூபிஸ் என்ற கொழுப்பு திசுக்களான மெத்தை போன்ற பகுதியாகும். அது அப்படியே குஷன் மாதிரி, அதே மாதிரி ஃபேட்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து குஷன் மாதிரி இருக்கும், மெத்த மாதிரி அந்த மான்ஸ் பியூபிஸ் வந்து இருக்கும். சரியா, இது தோல் மற்றும் அந்தரங்க முடியால் மூடப்பட்டுள்ளது. ஏன்னா ஸ்கின்னு அண்ட் வந்து ஹேர்ஸ்னால இந்த மாதிரி மூடி இருக்கும். சரியா, நெக்ஸ்ட்டு பேரிதழ்கள் என்பவை திசுக்களில் சதை மடிப்புகளாகும். ஓகேவா, திசுக்களோட சதை மடிப்புகள் ஆகும் பேரிதழ்கள். ஓகேவா, இது மான்ஸ் பியூபிஸில் இருந்து கீழ் நோக்கி நீண்டு கலவி கால்வாய் திறப்பை சுற்றி காணப்படுது. சரியா, நெக்ஸ்ட்டு சிற்றிதழ்கள்னால் என்னது அப்படின்னா, அது வந்து ஒரு ஒரு அப்படியே ஜோடியாக இருக்கும். ஓகேவா, ஓரிணை அப்படின்னா ஜோடியாக மடிப்பு மாதிரி இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா பேரிதழுக்கு கீழே வந்து அமைஞ்சிருக்கும். சரியா, இது அப்படியே அதே தான் கலவி கால்வாய்க்கு அப்படியே மூடி வச்சிரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அது அப்படியே தொடர்ந்து வந்து கன்னித்திரை அப்படின்னு ஒரு இது வந்து இருக்குது. அந்த கன்னித்திரை அப்படின்னா ஒரு பகுதியானது ஒரு மெல்லிய வளைய வடிவத்தில். இந்த கன்னித்திரை அப்படின்னா அது அப்படியே மூடி இருக்குல்ல, அந்த சிற்றிதழ் மூடி இருக்குல்ல, அது அப்படியே இங்கிட்டு கீழே அப்படியே சுற்றி வளைவாக அந்த யோனி பகுதி இருக்குல்ல, அதை மட்டும் அப்படியே சுற்றி வளைவாக மூடி இருக்கும். அதுவும் லைட்டாக மூடி இருக்கும். சரியா, அதான் கன்னித்திரைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சுமரி, கிளிட்டோரிஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு குட்டியோண்டு விரல் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஓகேவா, அது சிறுநீர் குழாய்க்கு மேலே வந்து இருக்கும். சரியா, பெரும்பாலும் என்ன இது அப்படின்னா பெரும்பாலும் முதல் கல்வியின் போது, அதாவது கன்னித்திரை வந்து அந்த மாதிரி டேர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திடீரென கீழே விழுந்தாள் அல்லது குலுங்குதல், டேம்பான் இருக்குல்ல, டேம்பான்னு சொல்லுவாங்க, அந்த இது இன்சர்ட் பண்ணாலும் இந்த மாதிரி அந்த ஹைமன் அதாவது கன்னித்திரை அது வந்து கிழிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து செருக்குவது அப்படின்னா தெரில, குதிரை சவாரி, வேறு என்ன, வேறு சைக்கிள் ஓட்ட சொல்ல, ரொம்ப சாகசங்கள் வீர சாகசங்கள் பண்ண சொல்லலாம். அந்த வந்து கன்னித்திரை வந்து கிழிஞ்சிரும். அதை வச்சுக்கிட்டே நம்ம வந்து சொல்லக்கூடாது, அதனால் நீ வந்து இதாக இல்லை, நீ நல்ல பொண்ணு இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து அது எப்போனாலும் கிழியும், நம்ம கீழே விழுந்தாலும் கிழியும், என்ன பண்ணாலுமே அது வந்து ஒரு குட்டியோண்டு லைன் மாதிரி அமைப்பு தான், அது வந்து எப்போனாலும் கிழியும். ஓகேவா, அதை வச்சு நம்ம சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினில் கூட கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. சரியா, நெக்ஸ்ட்டு அதே தான் இதில் சொல்லியிருக்காங்க. எனது உண்மையில் கன்னித்திரை இருந்தால் அல்லது இல்லாமல் இருந்தால் கனித்தன்மை அல்லது பாலியல் அனுபவத்தில் நம்பிக்கைத்தன்மையை எடுத்துக்காட்டுவதாக அமையாது. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த மெமரி கிளாண்ட் அதை பற்றி பார்ப்போம். கொஞ்சம் தான் இருக்குது. இதில் இதாக இருக்குது. அனைத்து பெண் பாலூட்டிகளும் சிறப்பியல்புகளாக கருதப்படுவது செயல்படும் பால் சுரப்பிகள், அதாவது ஃபங்க்ஷனல் மெமரி கிளாண்ட். இதுதான் பால் சுரப்பிகள் என்பது ஜோடியாக உள்ள கட்டமைப்புகள், அதாவது மார்பகங்கள். ஒரு பால் சுரப்பியிலும் சுரப்பி திசுக்களையும் வேறுபட்ட அளவுகளில் கொழுப்புகளையும் கொண்டுள்ளன. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சரியா, ஒரு மார்பகத்தின் சுரப்பி திசுவும்
சுமார் 15லிருந்து 20 பால் சுரப்பிகள் வந்து அப்படியே பிரிக்கும். சரியா? ஒரு கதுப்பும், அதாவது கம்பார்ட்மெண்ட்ஸ், திரளாக பல செல்களை கொண்டுள்ளது. ஒரு கம்பார்ட்மெண்ட்ஸும் பல செல்ஸ் வந்து இருக்கு. ஓகே, இது ஆல்வியோலை, அதாவது மிச்சீறு கதுப்புகள் என அழைக்கப்படுகின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஆல்வியோலை செல்கள் பாலை சுரக்கின்றன. இது ஆல்வியோலையின் துவாரங்களில் சேமிக்கப்படுகின்றது. ஆல்வியோலை பால் நுண்குழல்கள் அது வழியாக அப்படியே வந்து திறக்கின்றன. நெக்ஸ்ட், ஒரு கதப்புகளும் வரும் பால் நுண்குழல்கள் ஒன்றிணைந்து பால் நாளங்களாக மாறுகின்றன. பல பால் நாளங்கள் ஒன்று கூடிய அகன்ற பால் விதிமுனைகளை உருவாக்குகிறது. இவைகள் பால் காம்புகள் காணப்படும் பால் உந்து நாளங்களோட இணைக்கப்படுகின்றன, அதாவது இணைக்கப்பட்டன, அதில் இணைக்கப்பட்டுள்ளன எப்படின்னு சொல்லலாம். இதன் மூலம் பால் உறிஞ்சப்பட்டுள்ளது. அவ்வளோதான். வெயிட்டிஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன இது வந்து அரேஞ்ச்மெண்ட் டைப்ஸில் கேட்கலான்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு மிச்சீறு கதுப்புகள். ஓகேவா? அதிலிருந்து அப்படியே ஆல்வியோலையின் துவாரங்கள் வரும். அதை தொடர்ந்து உட்குழல் பகுதி வரும். அதை தொடர்ந்து ஆல்வியோலை பால் நுண்குழல்கள் அது வரும். அதை தொடர்ந்து பால் நாளங்கள் வரும். அதாவது என்ன, பால் நுண்குழல்கள், அதை தொடர்ந்து பால் நாளங்கள் வந்து வரும். அதை தொடர்ந்து பால் விரிமுனைகள் அது வரும். அதிலிருந்து பால் காம்பு, இவைகள் பால் காம்பு காணப்படும் பால் உந்து நாளங்கள். இதை தொடர்ந்து பால் உந்து நாளங்கள். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறத்துலேருந்து பால் வந்து உறிஞ்சப்படும். அவ்வளோதான். ஓகேவா? இவ்வளோதான் முடிஞ்சு. இதுங்க நான் வந்து இது எடுத்துகிட்டு வரேன், என்னது டயக்ராம். இந்த டயக்ராம்ஸ்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? கூகுளில் வந்து போட்டாலே வரும். அது வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் இதை எடுத்துகிட்டு தான் வந்து காம்பிட்டோஜெனிசிஸ் வந்து எடுப்பேன். சரியா? ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து எதனா டவுட்னால் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதில் தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா? தமிழ் மீடியத்துக்கு அவ்வளோவா கொஸ்டின்ஸ் இருக்காது. ஒரு புக்கு வந்து உண்டு தமிழ் மீடியத்து கொஸ்டின்ஸ்க்கு. நான் என்ன புக்குன்னு தேடி பார்த்துட்டு நான் சொல்கிறேன், அதை வேணால் வாங்கி வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, பார்த்து பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பாய்.